ஸோ அடுத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மண் மண் சட்டி. சட்டி. மண் சட்டி எதுவுமே நம்ம வந்து கொரியர் பண்றது கிடையாது, ஆன்லைன்ல கொடுக்கறது கிடையாது. கவுண்டர்ல, அதாவது நம்மளுடைய ஸ்டோர் சென்னை ஓஎம்ஆர் இருக்கு, டேரக்டா வந்து வாங்குறவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இது ரொம்ப ஃப்ரெஜைல்ன்றதுனால வந்து டக்குன்னு இதாயிடும், உடஞ்சிரும். ஆமா, மிந்தி வந்து ஃபுல்லா மண்ணு வச்சிருப்பாங்கல்ல, உள்ள ஃபுல்லா கல்ல குட்டி குட்டியா வச்சிருப்பாங்க கடையிறதுக்கு. இப்போ ஆனா இது ரொம்ப புதுசா இருக்குது. நானே இங்கதான் பாக்குறேன் இது இப்படி. இந்த கல்லு பதிக்கும் போது நம்ம கடையிறோம் இல்லையா, சம்டைம்ஸ் கல்லு வெளில வந்துடுது, ஃபுட்ல வந்து கல்லு மிக்ஸ் ஆயிடுது. அதனால வந்து இப்போ அது நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இந்த இம்ப்ரெஷன் கொடுத்துட்டோம். இது கீரை கடையிறதுக்கு மட்டும் இல்ல, தக்காளி தொக்கு பண்ணுவோம்ல, அது இதுல பண்ணோம்னா லைட்டா வதக்கினாலே போதும், அப்படியே மசிஞ்சு வந்துடும். தக்காளி தோல் தனியா, ஃப்ளஷ் தனியா அப்படி வந்துடும். அப்போ நம்ம தக்காளி தொக்கு பண்ணி சாதத்துல எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இது வந்து மீன் சட்டி ஸ்பெஷலிஸ்ட். மீன் குழம்புலாம் அதுல வச்சீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சோ நிறைய பேர் எங்க கிட்ட கேக்குறது என்னன்னா, இது வந்து வேற மண்ணு, இது வேற மண்ணா அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுமே ஒரே மண்ணு தான். இது வந்து ஒரு தடவை செங்கச்சோலையில சூளையில சுட்டது, இது வந்து 2 தடவை சுட்டது. இதோட டைமிங் வேற, இதோட டைமிங் வேற, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி ரெண்டோடைய மண்ணா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒண்ணுதான்.